நாங்க எதிர்வினை ஆற்றணும்னா யார செருப்பால நாங்க அடிக்கிறது? யார் படத்தை வச்சு செருப்பால அடிப்போம்? யார் படத்தை வச்சு விளக்கமாத்தால நாங்க அடிக்கிறது? சொல்லுங்க பாப்போம். ஈவேராவை எதிர்த்ததால் நீங்க சீமான செருப்பால் அடிக்கிறீங்களே, அப்ப சீமான செருப்பால் அடிக்கிறதுக்கு யாரு காரணமோ அவர்களை செருப்பால் அடிக்கிறதா? உங்களுக்கு இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? இத்தனை பிரச்சனைக்கும் மதிப்புக்குரிய ஐயா ஈவேரா அவர்கள் இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கும் யாரு காரணம்னா மதிப்புக்குரிய ஐயா சுபவீர பாண்டியன் தான் காரணம். அப்ப இவர் திமுகவுக்கு நல்லது செய்யறாரா, திமுகவை தேர இழுத்து தெருவில் விடுறாரா? இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குது. பெரியார் எதிர்ப்பு இங்க வந்து நாம் தமிழர் சைட்ல இருந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஈரோடு என்றாலே பெரியார். அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை அங்க வந்து எதிரொலிக்கும்? இல்ல தோழர், இங்க ஈவேரா அவர்களை முன்வைத்து வாக்கு வங்கி கிடையாது. தமிழ் மொழி பேசுறவனை மட்டும் திராவிடனா ஏன்டா இருக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம இல்ல இல்ல தமிழும் திராவிடமும் ஒண்ணுதான், எங்களுக்கு வேணாயா? அப்படி திராவிடத்தை கட்டிக்காக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுதான் நாங்க கேட்கிறோம். இப்ப நாங்க கேட்கிற கேள்வி இதுதான். திராவிடத்தை கட்டி காப்பதற்கு எதற்காக இந்த துடிக்கிறீங்க? புரியுதுங்களா? கடவுளை மறுத்த ஒருத்தரை கடவுளாக்கி வணங்குற நிலைமைக்கு இங்க கூட்டிட்டு வந்து வச்சு அவர் சொல்றதுதான் கரெக்டுன்னு தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறது ஈவேராவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா அது அவர் தான் சொன்னாருன்னு இவங்க வந்து முத்திரை குத்துறது. எளிய பிள்ளைகள்கிட்ட, நிறைய கூடுதல் வாசிப்பு இல்லாத பிள்ளைகள்கிட்ட போய் தப்பு தப்பா பேசுறது, தப்பு தப்பா சொல்றது, இதைத்தான் நாங்கள் வந்து மறுக்கிறோம். 2009 இறுதி யுத்தம் நடந்த போது இந்த நிலப்பரப்பில் நடந்த கூத்துக்கள்லாம் அவருக்கு தெரியுமா? கார்த்திக் மனோகரனுக்கு இங்கு நடந்த ஒரு உண்ணாவிரத நாடகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள், தமிழ் மக்கள் கொல்லப்படும் போது இங்க எல்லாரும் அவன் காலையில எந்திரிச்சு எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தான். அவன் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தான். அவன் எல்லா சுக துக்கங்களோடும் மனைவியை கட்டி பிடிச்சிட்டு குடும்பம் நடத்திட்டு இருந்தான் எல்லாரும். என்ன காரணம்? ஏன் துடிக்கல? ஏன் துடிச்சு எல்லாரும் வந்து களத்துக்கு ஏன் வரல? ஒரு 10,000 பேர் ராமேஸ்வரத்தில் திரண்டிருந்தாலும் கூட அந்த போராட்டத்தை அந்த போரை வந்து நிறுத்தி இருக்கலாமே. ஏன் நிறுத்தல? ஏன் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த முயற்சியை ஏன் முன்னெடுக்கல? நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் இந்த தம்பி மனோகரன் பேசிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் வெளிநாடுகளில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நான் பேசிட்டேன். அவங்க எல்லாரும் சொல்றாங்க ஆமக்கறி இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கு, ஆனால் நாங்க ஆமக்கறி சாப்பிடுவோம். இது தெரியாததுனால தான் இதை வந்து நமக்கு அந்த நெருக்கமான வட்டத்தில் இருந்த எல்லாருமே சொல்றாங்க, இது சாப்பிடாமல் தலைவர் உயிரே போனாலும் யாரையும் அனுப்ப மாட்டார். அவர்களோடு உட்கார்ந்து உணவருந்தி அவர்களை மகிழ்வித்து அவங்க என்ன சொல்றாங்கிறதெல்லாம் கேட்டு அப்படித்தான் மகிழ்ச்சியா யாரா இருந்தாலும் அனுப்பி வைப்பாங்கன்னா சீமான் அவர்களை மட்டும் உணவு கொடுக்காம அனுப்பி வச்சுட்டாரா? இவர் சொல்றாரு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு குழு போச்சு, அந்த குழுவில் இவரும் இருக்கார். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியா அது என்னன்னு தெரியல, சொல்லி கொடுத்தவங்களும் முறையா சொல்லி கொடுக்கல. அதனால இது வந்து சொல்லி கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் நீ இப்படி சொல்லிப்பா அப்படிதான், அப்பதான் வந்து அதோடைய வேகம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமா, நீங்க வந்து சீமான் அவர்களை வீழ்த்துவதற்கு லட்சம் காரணங்கள் திராவிட சிந்தனையாளர்களிடம், திராவிட அரசியல்வாதிகளிடம் இருக்கும். அந்த லட்சம் காரணங்களை பயன்படுத்தி நீங்க சீமானை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்யுங்க. புரியுதுங்களா? சொந்த இனத்துக்குள் பகையை உருவாக்கி எங்களை ஒருத்தரை அடிச்சுக்கிற வைக்கிறது இருக்கு பாருங்க, அதை நிறுத்துங்கிறோம். அதுதான் அங்க அந்த நாம் தமிழருக்குள்ளே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. இப்ப பெரியார் எதிர்ப்புனால அங்கேருந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து கொத்தா வந்து இங்க வந்து திமுகல சேர்றாங்க. அது 3000 பேர் கிட்ட நேற்று ஒரே நாள்ல சேர்ந்திருக்காங்க. அவர் தாங்க சொல்றாரு, உங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா இங்க இருக்காதீங்க, என்னோட உடன்பாடு இல்லை அப்படின்னா இங்க இருக்காதீங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு கூட்டணியே வைக்க மாட்டேங்கிறாரு இவரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் முரண்படுறாருல. அப்ப சீமான் அவர்கள் கூட்டணி வைப்பார், அதன் மூலமா நம்ம எம்எல்ஏ ஆகலாம், அதன் மூலம் நம்ம எம்பி ஆகலாம்னு ஒரு கனவு ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அது முரண்படுதுன்னா நீங்க போயிருங்க, யாரு கூட்டணி வைப்பாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சீமானவர்களே தான் சொல்றாங்க. அப்ப இங்க கொஸ்டினே இல்லையே. RS பாரதி அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பொய்யை, ஒரு வரலாற்று இழுக்கை பொது மேடையில கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பொது மேடையில பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா, தேசிய தலைவர் குறித்த விஷயத்திலேயே இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை RS பாரதி அவர்கள் செய்திருக்கார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான், சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அப்படின்னா இந்த படத்தை நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னது எப்படி உண்மையா இருக்கும்? ரொம்ப குழந்தைத்தனமா இருக்குது. இப்ப இதே இந்த கார்த்திக் மனோகரன் கேள்வியை கேட்கும்போது அவர் வந்து கோபமா அவன் கிடக்குறான் பிக்காளி பைய விடுங்க அப்படின்ட்டு அவர் போறாரு. இந்த கிடக்கிறான் பிக்காளி பைய அப்படிங்கிறது தமிழகத்தில், அதுவும் தென் தமிழகத்தில்
இந்த மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கலோக்கியலான யதார்த்தமான ஒரு வார்த்தை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு இதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க நம்ம தம்பிங்கன்னா, எந்தெந்த படத்துல எல்லாம் வடிவேலு போடா பிக்காளி பேல அவன் கிடக்கிறான் பிக்காளி பய அப்படின்னு எந்தெந்த இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி வெட்டி விதவிதமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இதை ஒரு ஊடகம் என்ன செய்யுது, அதில் வந்து பீப் போடுவதன் மூலமாக அவர் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் தானே, இது ஊடக அறமா? இல்லை. அப்போ இந்த ஊடக அறமற்ற செயலை செய்கிற ஊடகம் எது? வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கடந்த ஒரு 10 நாளாவே சீமான் தான் ஒரே ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் பிரியாணி விருந்து, அதுக்கப்புறம் பல்வேறு ப்ரெஸ் மீட்டு, பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில வந்து 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக நடந்திருக்கு. அதில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் பிரபாகரனுடைய அண்ணன் பையன் கார்த்திக் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த புகைப்படம் வந்து அவர் புகைப்படம் எடுத்திருப்பாரு, ஆனால் அந்த புகைப்படம் வந்து அவருக்கு வந்து சேர்ந்திருக்காது. அதனால இங்கே வந்து ஒரு மார்ஃபிங் பண்ணி ஒரு படத்தை ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அந்த பையனுடைய பேட்டி நியூஸ் 18ல் வந்து அது பேட்டி, அதை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நேற்று அறிவாலயத்தில் ஒரு 3000 பேர் நாத்தாக்காலேருந்து நாத்தாக்கா டு திமுக அப்படின்ட்டு போட்டு அப்படி ஒரு பக்கம் ஒரு விஷயங்கள் நடக்குது. அதில் ஒரு பையன் சொல்கிறான், நான் வந்து 2 லட்சம் சீமான் என்னை ஏமாற்றிட்டாரு, நான் போய் கேட்டதுக்கு எனக்கு தரல, நான் விஷம் குடிச்சு தற்கொலைகள்லாம் பண்ணுறதுக்கு முயற்சித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க. அவருடைய பாணியில் சொல்கிறேன், திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் நடக்கும்போது ஆர்எஸ் பாரதி வந்து 1980களில் குறிப்பாக 82-83 சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பெயில் நாங்கள் தான் பிரபாகரனுக்கு பெயில் எடுத்து அவர் சிறைக்கு போகாமல் நான் தான் போய் பெயில் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. கலைஞர் மு கருணாநிதி எக்காரணத்தை முன்னிட்டும் பிரபாகரன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, நீ தான் போய் எல்லாத்தையும் பண்ணணும், அப்போ சைதாப்பேட் கோர்ட் பார் அசோசியேஷனுடைய தலைவராக நான் இருந்தேன், அதனால் போயிட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றாரு. இது மாதிரி பல்வேறு விவாதங்கள் பிரபாகரனை ஒட்டியும் சீமானை ஒட்டியும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சேர்த்து பேசணுன்றது தான் நினச்சேன். அதை விட இன்னொன்னையும் சேர்த்து பேசணும், ஒரு பீப் போட்டு பீப் விஷயத்தையும் பேசணும். ஆமாம், வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த இன்டர்வியூ தோழர். இந்த பையனோட இன்டர்வியூ பையனோட இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு நான் அவரை மரியாதையோடு விழிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து தேசிய தலைவரோட அண்ணன் பையன், கூடன் பிறந்த அண்ணனோட பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். அந்த ஒரு தகுதி தவிர அவருக்கும் விடுதலை இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புரியுதுங்களா? நான் அவரை கேட்குறேன், நீங்கள் ஏதேனும் ஒரு களத்துக்கு வந்து நின்று இருக்கீங்களா? இத்தனை வயசாகுதுல உங்களுக்கு, வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டில் பிறந்து படித்து அங்கே வளர்ந்த எத்தனையோ பிள்ளைகள் என் நாட்டின் விடுதலைக்காக நான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து இயக்கத்தில் சேர்ந்து தங்களுடைய இன்னுயிரை நாட்டுக்காக கொடுத்துருக்கார்கள். அதுபோல் நீங்கள் என்னைக்காவது வந்து கொடுத்துருக்கிறீங்களா? ரைட். அவருக்கு சீமானை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது எதுக்கு போய் சொல்லணும்? அதுதான் நான் சொல்கிறேன். என்னென்னா, சீமானவர்களை எதிர்ப்பதற்கு தேசிய தலைவரினுடைய சொந்த பந்தங்களை கொண்டுகிட்டு வர்றதுக்கு இது ஒன்றும் திராவிட வாரிசு அரசியல் கிடையாது. புரியுதுங்களா? தன்னுடைய வாரிசுகளையே அவர் அப்படி முன்னிறுத்தினவர் கிடையாது தேசிய தலைவர். புரியுதுங்களா? தன்னுடைய பிள்ளைகளை களத்தில் நிறுத்தி போராடிய ஒருத்தர் அவர். புரியுதுங்களா? நீங்கள் அப்போல்லாம் எங்கே போயிருந்தீங்க? நான் இப்போ வந்து அவரை வந்து நான் வந்து என்னென்ன சில கேள்விகளை மட்டும் நான் எழுப்ப விரும்புகிறேன். நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? சரி, உங்களுடைய அப்பாவினுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பாவினுடைய அப்பா இறந்து போயிட்டாங்க. இங்கே தமிழகத்திலிருந்து மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் போய் அந்த இறுதி நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாங்க. ஏன் அவர் உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லையா? நான் கேட்குறேன். அப்போ உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது வந்தீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த தொடர்பற்றும் நீங்கள் இருந்தீங்க. புரியுதா உங்களுக்கு? தேவையில்லாமல் நீங்கள் இயக்கத்தினுடைய செயல்பாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டவர்கள் நீங்கள். இன்றைக்கு வந்து அந்த கடிதங்கள் எல்லாம் மணிவண்ணன் அவர்கள் கையெழுத்து போட்ட அந்த கடிதங்கள் எல்லாம் இணையதளங்களில் உலாவிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனால எதுக்குங்கிறேன். இப்போ பேட்டியை முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. ஆமாம்.
ஆமக்கறி சாப்பிட மாட்டாரு, சாப்பிடுவாங்க, சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்றாரு. திடீர்னு ஆமக்கறி அந்த ஊர்ல சாப்பிடுவாங்க அப்படின்றாரு. இங்க பாருங்க, உடும்புகறி சாப்பிடுறது இல்லைன்றாரு. இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், பிரபாகரன் குடும்பத்தோட அவர் சீமான் தொடர்பிலே இருந்ததில்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து மதிவதனுடைய அக்கா மற்றும் அண்ணன் கூட சீமான் ரொம்ப நெருக்கம் அப்படின்றாரு. ஸோ அது பார்த்தாலே ஒரு குற்றம் மாதிரி இருக்குல்ல. அதுதான் நான் சொல்றேங்க. அவர் வந்து இந்த திராவிட இயக்கங்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். மூளைச்சலவை செஞ்சு நீ இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒருத்தர். அவர் எப்போ வெளியில் வந்தார், எப்போ அவர் இருக்கிறது தெரியும்? துவாரகா அப்படின்னு ஒரு போலி பின்பத்தை கட்டமைச்சு ஒரு வசூல் கும்பல் அந்த வேலையை செய்தபோது அது எங்களுடைய தேசிய தலைவரினுடைய மகள் இல்லை, அவங்க வந்து மரணிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தந்தி டிவியில் ஒரு நேர்காணல் கொடுத்தவர் தான் இந்த தம்பி கார்த்திக் மனோகரன். புரியுதுங்க உங்களுக்கு? அவர் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே சென்னையில் எத்தனையோ முக்கியமான ஈழ போராளிகள் இருக்காங்க, ஈழம் குறித்து சிந்திக்கிற சிந்தனையாளர்கள் இருக்காங்க, ஈழத்துக்கான ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஊடகத்தில் இயங்கிட்டு இருக்கவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரும் இங்கே இருக்கிற அரசியலில் தலையிட மாட்டாங்க. இதை முதல்ல கார்த்திக் மனோகரன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற அரசியல் தலையிடுறதுக்கு அவங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க நாட்டு அரசியல், அவங்களுடைய தேச விடுதலைக்காக தான் அவங்கெல்லாம் பேசுவாங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் இந்த தம்பி மனோகரன் பேசிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் வெளிநாடுகளில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நான் பேசிட்டேன். அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஆமக்கறி இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கு, ஆனால் நாங்கள் ஆமக்கறி சாப்பிடுவோம். புரியுதுங்களா? இயக்கத்தில் ஆமக்கறி என்பது மிகவும் எளிமையாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க. இங்கே பாருங்க, காட்டுக்குள்ளே இருக்காங்க அந்த போராளிகள், காட்டுக்குள் கிடைக்கிற எதை வேணாலும் சாப்பிடுவாங்க, அது சமைத்து கொடுக்கப்படும். இப்போ மதிப்புக்குரிய ஐயா வைகோ வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு அன்றைக்கு மான் கறி சமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது போன்று அங்கே என்ன கொடுத்தாங்களோ அதைத்தானே சொல்ல முடியும், ரொம்ப இயல்பான ஒன்று. அப்புறம் இவருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, இவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் கேட்குறேன், எத்தனை பேர் அந்த தேசிய தலைவருக்காக உயிரை கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் வெடித்து செத்துருக்காங்க, எத்தனை பேர் மாவீரர் ஆகியிருக்காங்க. அப்பெல்லாம் நீங்கள் எங்கே தம்பி போயிருந்தீங்க? நீங்கள் இளைஞர் தானே, வந்து இணைச்சிக்கிட்டு நாட்டுக்காக போராடி இருக்கலாமே. நீங்கள் எங்கே உட்கார்ந்துருந்தீங்க? நீங்கள் ரைட்டு, அதை விடுங்க. இப்போ தலைவர் இருந்த சூழல் என்பது மிக நெருக்கடியான போர் சூழலில் அவர் இருந்தார். அதனால் சீமானவர்கள் சந்தித்து அளவலாவி இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறேங்க, தலைவரை சந்திக்க முடியாதுங்க. எளிமையாக அங்கே போன எல்லாரும் அவரை சந்திக்கலைங்க. சரி, ஒரு சில முக்கியமானவர்களை அவர் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாருன்னா அதுக்குன்னு சில புரோட்டோகால் இருக்குது. ஓகே, அவர் தான் வந்து எனக்கு சொல்கிறாங்க, அவங்க ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவர் போய் கீழே குனிஞ்சு அந்த கார் கதவை திறந்து விட்டு அவங்கள வணக்கம் சொல்லி அவங்கள வரவேற்கிறதுலேருந்து தொடங்குமா அது. ஓகே, அதை அவர் தவறவே மாட்டாராம். ஒருத்தவங்க தன்னை சந்திக்க வர போகிறாங்கன்னா வெளியில் காத்துக்கிட்டே இருப்பாராம். அவங்க அந்த நேரம் சரியாக வந்து அவங்க இறங்கும்போது போய் கார் கதவை திறந்து விட்டு வணக்கம் சொல்லுவாராம். வணக்கம் சொல்லி கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போனோடனே முதல்ல எடுத்த உடனே ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் எப்போவுமே கூட இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ அண்ணன் தொல் திருமாவளவன் கூட மதிப்புக்குரிய தம்பி இமயம் எப்போவுமே கூடவே இருப்பார், ஃபோட்டோ எடுப்பார். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கூட தம்பி தாசன் அவர்கள் எப்போவுமே கூட இருப்பாங்க. அது மாதிரி கலைஞர் கருணாநிதி கூட ஒருத்தர் ஆமாம், அந்த மாதிரி அவர் கூட இருப்பாங்களாம். அவங்க ஃபோட்டோ எடுத்து முடித்த உடனே அவர்களோடு உட்காந்து அவங்க வந்ததனுடைய நோக்கம், அவங்க சொல்ல விரும்புகிற விஷயம், சந்திக்க ஏன் விரும்பினாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் உட்காந்து குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் உட்காந்து அவங்களோட அளவலாக பேசுவார். அதுக்குள்ளே அவருக்கு வந்து இப்படி ஒருத்தர் விஐபி வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிட்றதுக்கான உணவுகள் தயாராக இருக்கும். இது வரைக்கும் தலைவரை சந்தித்து விட்டு சாப்பிடாமல் இதுவரைக்கும் யாருமே போனது கிடையாது. அந்த 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 புரோட்டோகாலே வரவேற்பது, புகைப்படம் எடுப்பது, ஏன் என்ன ஏதுன்னு உட்காந்து பேசுவது, உணவருந்துவது, அவர்களை அனுப்பி வைப்பது. இது வந்து தம்பி மனோகரனுக்கு தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? இது தெரியாததுனால தான் இதை வந்து நமக்கு அந்த நெருக்கமான வட்டத்தில் இருந்த எல்லாருமே சொல்கிறாங்க, இது சாப்பிடாமல் தலைவர் உயிரே போனாலும் யாரையும் அனுப்ப மாட்டார்
அவர்களோடு உட்கார்ந்து உணவருந்தி அவர்களை மகிழ்வித்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் கேட்டு அப்படித்தான் மகிழ்ச்சியாக யாராக இருந்தாலும் அனுப்பி வைப்பாங்கன்னா சீமான் அவர்களை மட்டும் உணவு கொடுக்காம அனுப்பி வச்சுட்டாரா? இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சீமானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 22 நாளோ 25 நாளோ அந்த நிலப்பரப்பில் இருந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? அங்கே இப்போ அவர் சொல்கிறார் இவர் ஏதோ டாக்குமெண்ட்ரி எடுக்க போனாருன்னு. அதுவே உங்களுக்கு இன்னும் முறையாக கிளாரிட்டியாக தெரியல சீமானவர்கள் ஏன் போனாங்க அப்படின்னு. அங்கே தொடங்கப்பட்ட ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தை எல்லாளன் திரைப்படத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக ஒரு திரைப்பட இயக்குனராக அங்கே போகிறாரு. ஏன் சரி, எத்தனையோ பேர் இருக்கும்போது சீமானவர்களை ஏன் தலைவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கேட்டால் அவருடைய தம்பி திரைப்படம். தம்பி திரைப்படத்தை தலைவர் பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க உங்கள் நினைவாகத்தான் அவர் தம்பின்னு பேர் வச்சுருக்காரு. ஏன்னா தேசிய தலைவரை வந்து தம்பின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னதும் இதையெல்லாம் அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு சரி இந்த படத்தினுடைய துவக்க விழாவுக்கு அந்த தம்பி சீமானை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் இங்கேருந்து போகிறார். போய் கிளாப் அடித்து அந்த படத்தை வந்து அவர் வந்து தொடங்கி வைக்கிறார். அதுக்காகத்தான் அவர் அழைத்து செல்லப்படுறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இவர் சொல்கிறாரு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு குழு போச்சு, அந்த குழுவில் இவரும் இருக்கார். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக அது என்னன்னு தெரியல. சொல்லிக் கொடுத்தவங்களும் முறையாக சொல்லிக் கொடுக்கல. அதனால் இது வந்து சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் நீ இப்படி சொல்லிப்பா அப்படிதான், அப்போ தான் வந்து அதோடைய வேகம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் வந்து சீமானவர்களை வீழ்த்துவதற்கு லட்சம் காரணங்கள் திராவிட சிந்தனையாளர்களிடம் திராவிட அரசியல்வாதிகளிடம் இருக்கும். அந்த லட்ச காரணங்களை பயன்படுத்தி நீங்கள் சீமானை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்யுங்க. புரியுதுங்களா? சொந்த இனத்துக்குள் பகையை உருவாக்கி எங்களை ஒருத்தரை அடிச்சுக்கிற வைக்கிறது இருக்கு பாருங்க, அதை நிறுத்துங்கிறோம். நீங்கள் விஜயலட்சுமியை கொண்டுட்டு வாங்க, வீரலட்சுமியை கொண்டு வாங்க, எப்படியாவது கொண்டு வந்து நீங்கள் வந்து சீமானை வீழ்த்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. என்ன செய்வீங்க? அதிகபட்சமாக பெண்களை கொண்டு வருவீங்க. இல்லை அப்படின்னா கொள்ளை அடிச்சுட்டான், திரள் நிதி வாங்கிட்டான் அப்படின்னு ஈழத்தமிழர்கள்ட்ட பணம் வாங்கிட்டான் அப்படின்னு தானே நீங்கள் குற்றஞ்சாட்டுவீங்க. அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் தொடர்ச்சி வைங்க. சீமானவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைங்க. ஆனால் எங்கள் சொந்த ரத்தங்களுக்குள் தவறான கருத்தியலை புகுத்தி எங்களை மோத வைக்காதீங்க அப்படிங்கிறது தான். இந்த மனோகரன் அவர்களுக்கும் இந்த மனோகரன் அவர்களை கையில் எடுத்து திராவிட சிந்தனையை புகுத்தி அவரை சீமானவர்களை எதிர்க்க வைக்கிறார் இல்லையா, அதுக்கும் நான் சொல்லிக்கிற கருத்து. அப்போ தம்பி மனோகரனுக்கு நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து பல ஆண்டுகளாக தேசிய தலைவரோடு தொடர்பு வச்சுக்கிட்டு அவரை போய் பார்த்து அவரோட மணிக்கணக்காக உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு ஒன்றாக உறங்கி எழுந்து வந்தவர்கள் யாரும் தேசிய தலைவரை தமிழக இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கலை. இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேசிய தலைவரினுடைய பெயரை முன்வைத்து ஒருத்தன் கட்டமைத்த இயக்கத்தில் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவர் ஏதோ ஒரு சம்பவத்தை விவரித்து பேசுகிற போது கூட குறைச்சி பேசுறதுனால தேசிய தலைவருக்கு என்ன இழுக்கு ஏற்பட்டிருக்கு? அல்லது ஈழ விடுதலை போராட்டத்தை அது பின்னுக்கு இழுக்குதா? நான் கேட்குறேன். அவருக்கு தேவை இருக்கிறது. தேசிய தலைவர் என்ன காரணங்களுக்காக தன்னை இந்த பணிக்கு அனுப்பியிருக்கிறார் என்று அவர் பேச வேண்டியிருக்கு. யாரும் செய்யாத இந்த பெரும் வேலையை அவர் செய்ய வேண்டியிருக்கு. இந்த தம்பிக்கு தெரியுமா, 2009 இறுதி யுத்தம் நடந்த போது இந்த நிலப்பரப்பில் நடந்த கூத்துக்கள்லாம் அவருக்கு தெரியுமா? கார்த்திக் மனோகரனுக்கு இங்கு நடந்த ஒரு உண்ணாவிரத நாடகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். லட்சக்கணக்கான மக்கள், தமிழ் மக்கள் கொல்லப்படும் போது இங்கே எல்லாரும் அவன் காலையில் எந்திரிச்சு எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தான். அவன் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தான். அவன் எல்லா சுக துக்கங்களோடும் மனைவியை கட்டி பிடிச்சிட்டு குடும்பம் நடத்திட்டு இருந்தான் எல்லாரும். என்ன காரணம்? ஏன் துடிக்கல? ஏன் துடிச்சு எல்லாரும் வந்து களத்துக்கு ஏன் வரல? ஒரு 10,000 பேர் ராமேஸ்வரத்தில் திரண்டிருந்தாலும் கூட அந்த போராட்டத்தை அந்த போரை வந்து நிறுத்தி இருக்கலாமே. ஏன் நிறுத்தலை? ஏன் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த முயற்சியை ஏன் முன்னெடுக்கலை? புரியுதா உங்களுக்கு? அந்த கேள்விகள் எழுந்த போதுதான் செந்தமிழன் சீமான் இங்கே தமிழர்களா திராவிடர்களா என்கிற குழப்பம் இங்கே வந்து தொடர்ந்து நீடிக்குது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை, இங்கே இருக்கக்கூடிய மக்களை தமிழர்களாக தட்டி எழுப்ப வேண்டும், திராவிட மாயையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கி நிற்கிற ஒருத்தன் தேசிய தலைவரை முன் வச்சு பேசுகிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்னு நான் கேட்குறேன்.
இது என்ன வாரிசு அரசியல்? இதுதான் அங்க அந்த நாம் தமிழருக்குள்ளே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. இப்ப பெரியார் எதிர்ப்புனால அங்கேருந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து கொத்து கொத்தா வந்து இங்க வந்து திமுகல சேர்றாங்க. அது 3000 பேர் கிட்ட நேத்து ஒரே நாள்ல சேர்ந்திருக்காங்க. இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியலை பாருங்க. அந்த 3000 பேர்ல ஒரு 20-25 பேர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க ஆல்ரெடி நான் திமுகவில் இணைஞ்சவங்க. 2 விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். அவங்க ஆல்ரெடி திமுகவில் சேர்ந்தவங்க. சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி மறுபடியும் சேர முடியும்? திரும்ப வந்து துண்டு வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் சேர்ந்து திமுக துண்டு போத்தி கழுத்தில் திமுக துண்டு போட்டு திமுகவில் இணைந்தவர்களுக்கான ஒரு போட்டோ ஒரு பக்கமும், அதே நபர்கள் திரும்ப வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையால் கழுத்தில் துண்டு வாங்குறவங்களும் ஒன்றா தானே இருக்கு. இணையதளங்களில் போட்டு கிளிகளின்னு கிளிக்கிறாங்களே. தம்பி ராஜீவ்காந்தி, இது உனக்கே நியாயமா? 2 முறை கட்சியில் ஏன் சேர்க்கிறேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒன்று. இன்னொரு பக்கம் ஊடகங்கள் அந்த 3000 பேரில் பல பேரை வந்து அவங்க நேர்காணல் செஞ்சுருக்காங்க. அந்த 3000 பேரில் இருந்த பல பெண்கள், அவன் நான் 9 வருஷமாக திமுகவில் இருக்கேங்குது ஒரு அம்மா. சரி, எதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா, நிகழ்ச்சிக்கு எதுக்கு வந்தீங்க? தலைவர் பேசுகிறாரு, மீட்டிங் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோங்கிறாங்க. அந்த 3000 பேரில் பாதி பேர் திமுக காரர்கள் தான். மாற்று கட்சியிலிருந்து எந்த கட்சியிலிருந்து வந்தாங்க? அவங்களுக்கு என்ன லாபம்? அவங்க கட்சிக்காரங்களே சொல்லி இதுல ஒரே ஒருத்தருக்கு லாபம். நாடகம் ஆடுறாரு. மதிப்புக்குரிய தம்பி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், மதிப்புக்குரிய ஐயா தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஏமாளிகளாக இருப்பதால், அப்பாவிகளாக இருப்பதால், இந்த ராஜீவ்காந்தி என்கிற நாம் தமிழர் கட்சியிலிருந்து போன ஒரு தம்பி டிசைனா அவங்களை ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த ஏமாற்றத்தினுடைய விளைவு தான் இது. இதில் ஏமாறுறது துணை முதல்வரும் முதல்வரும் ஏமாறுறாங்க. இதை திமுக காரர்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த ராஜீவ்காந்தி பேர் ஆபத்தானவன், இவரை திமுகவில் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னது ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள். இப்ப நான் சொல்றேன், ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களை, நீங்கள் சொன்னது 100% உண்மை. இன்றைக்கு முதலமைச்சரையும் துணை முதல்வரையும் இந்த தம்பி ஏமாற்றுகிறான். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, அதுக்கப்புறம் துணை முதல்வர் உட்கார்ந்துருக்காரு, அடுத்து ராஜீவ்காந்தி உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு போட்ட திட்டம் தான் அது. இந்த திட்டம் ஒட்டுமொத்தமா பொய். இது புரியுதுங்களா? பல மாவட்ட செயலாளர்கள் கூட தொடர்புல இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க வந்ததுலேருந்து நான் தான் அவங்களுக்கு இயக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி. இல்லை தம்பி, இல்லைங்க தோழர், நான் இன்னொரு இதையும் சொல்லிடுறேன், ராஜீவ்காந்திக்கும் சேர்த்து சொல்றேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் பல மேடைகளில் அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காருன்னா, என்னோடு முரண்பாடு உருவானவர்கள், நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க விரும்பாதவர்கள் மே மாதம் 18ஆம் தேதிக்குள்ள கட்சியை விட்டு விலகி யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போய்க்குங்க. நான் சிலரை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறேன். அவங்கெல்லாம் போகலை அப்படின்னா மே 18க்கு அப்புறம் நானே கட்சியை விட்டு நீக்கிடுவேன். ஆகவே இங்கே முரண்பாடுகளோட யாரும் பயணிக்க வேண்டாம். எனது செயல்பாடுகள், என் கட்சியினுடைய கொள்கைகள், இதில் முரண்பாடு இருந்துச்சுன்னா தயவு செய்து வெளியில் போங்கன்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை மேடைக்கு மேடை அறிவிக்கிற போது இதில் என்ன செய்தி இருக்குன்னு நான் கேட்குறேன். அவர் தாங்க சொல்கிறாரு, உங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா இங்கே இருக்காதீங்க, என்னோட உடன்பாடு இல்லை அப்படின்னா இங்கே இருக்காதீங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, கூட்டணியே வைக்க மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் முரண்படுறாருல. அப்போ சீமானவர்கள் கூட்டணி வைப்பார், அதன் மூலமாக நம்ம எம்எல்ஏ ஆகலாம், அதன் மூலம் நம்ம எம்பி ஆகலாம்னு ஒரு கனவு ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அது முரண்படுதுன்னா நீங்கள் போயிருங்க. யார் கூட்டணி வைப்பாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சீமானவர்களே தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே கொஸ்டினே இல்லையே, நாம் தமிழர் விட்டு எல்லாரும் போயிட்டாங்கிறதுக்கான வேலையே இல்லையே, நாங்கள் தானே சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒன்று. அடுத்து நீங்கள் சொன்ன செக்மெண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். அது என்னென்னா ஆர்எஸ் பாரதி. ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாங்க, தேசிய தலைவருக்கும் உமா மகேஸ்வரன் இப்போ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன்னா, இந்த விடுதலை இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் தேசிய தலைவர் அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கவில்லை. ஒரு அதாவது இந்த சர்வே பண்ணுவாங்கள்ல, அந்த ஆஃபீஸராகவும் நல்ல ஆங்கில அறிவு பெற்றவராகவும் தன்னை விட வயதில் மூத்தவராகவும் இருக்கிற முகுந்தன் என்கிற உமா மகேஸ்வரனை தலைவராக தேசிய தலைவர் ஏற்று அந்த இராணுவ கட்டமைப்பை தன்னுடைய தலைமையில் அவர் ஏற்றுக்கிட்டார். இப்படி தான் அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. அப்போ இயக்கம் வந்து என்ன செய்யுதுன்னா, கனகரத்னம் அப்படின்னு ஒருத்தரை கொல்வதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருது. அப்போ இலங்கை அரசு சுதாரிச்சுக்கிட்டு இவர்களை எல்லாம் தீவிரவாதிகளை அறிவித்து இவங்களெல்லாம் கைது செய்கிறதுக்கு, வேட்டையாடுவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணுது. அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் தப்பிச்சு தமிழகத்துக்கு வந்துடுறாங்க.
வந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் உருவாகுது. அது என்னன்னா, அங்கே ஈழத்தில் இருக்கிற போதே இந்த இயக்கத்தினுடைய நியதிப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்கள் இயக்கத்துக்கு அறிவிச்சா அனுமதிப்பாங்க. அப்படி வேற ஒரு பொண்ணை திருமணம் செய்வதற்கு அனுமதி கேட்டார். யாரு? முகுந்தன் என்கிற உமா மகேஸ்வரன். அப்போ வந்து இயக்கம் அவருக்கு அனுமதி கொடுத்துருச்சு. அதுக்கு அப்புறமா இவர் அங்கிருந்து தப்பிச்சு வருகிற போது இயக்கத்தின் உறுப்பினராக இருக்கிற ஊர்மிளாவோடு இவர் தப்பிச்சு வரார். இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு பெரும் குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறாங்க. அது என்னன்னா, ஊர்மிளா அவர்களோடு அவருக்கு தொடர்பு இருக்கு, இது தவறு, இயக்கத்தினுடைய நெறிமுறைக்கு எதிரானது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பெங்களூரில் இருந்த தேசிய தலைவர் சென்னைக்கு வர்றாரு அது குறித்து விசாரிக்கிறதுக்கு இந்த உமா மகேஸ்வரன் அவர்கள் வரவில்லையாம். அதனால கிட்டத்தட்ட அது உண்மை என்ற போது அவரை இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு தேசிய தலைவர் அந்த பொறுப்புக்கு வர்றார். இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு எதிர்பாராத விடமா பாண்டி பஜார்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல இவங்க 2 பேரும் நேருக்கு நேராக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. 2 பேருக்கும் சண்டை நடக்குது. சண்டைனா துப்பாக்கி சண்டை நடக்குது. இது நம்முடைய தமிழகத்தின் காவல்துறைக்கு தெரிந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தா உமா மகேஸ்வரன் தப்பித்து ஓடி விடுகிறார். அங்கே இருந்த தேசிய தலைவரையும் ராகவன் என்பவரையும் ஜோதீஸ்வரன் அப்படிங்கிற 3 பேரை அவங்க கைது பண்ணுறாங்க. இது 1982 மே மாதம் 24ஆம் தேதி நடக்குது. இந்த செய்தி கேள்விப்பட்டு ஐயா பல நெடுமாறன் அவர்கள் அங்கே வந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில இறங்குறார். இதுக்கு நடுவில் இந்திய அரசு என்ன முயற்சி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இலங்கையால் தேடப்படுகிற தீவிரவாதிகளாக இருப்பதால் இவர்களை அவர்கள்ட்ட பிடிச்சி ஒப்படைச்சிடுறதுன்னு முடிவு பண்ணி இலங்கை அரசுக்கு அறிவிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு பெரும் படை கிளம்பி இவர்களை கைது செய்து கொண்டு போவதற்கு அவங்க அங்கிருந்து வந்துடுறாங்க. இதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகிற போது ஐயா பல நெடுமாறன் அவர்கள் 1982 ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தடுக்கிறார், வேண்டாம் அப்படின்னு. ஆனால் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாவு சண்முகத்தின் மூலமாக முறையாக எடுத்து சொல்லி அனுமதி பெற்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறாரு பழ நெடுமாறன் அவர்கள். அதில் கலந்து கொண்ட கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட 20 கட்சிகள் அந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாவு சண்முகம் அவர்களை எம்ஜிஆர் அனுப்பி வைக்கிறார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி திமுக. ரைட்டுங்களா? அதன் பிறகு இவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். தேசிய தலைவரை பற்றி நெடுமாறன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பெரிய நூலில் 2வது அத்தியாயத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி எழுதியிருக்காரு. அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது அந்த சிறை உணவுகள் எப்படி அவர் வந்து அதை நிராகரிக்காம அதை எப்படி சாப்பிட்டாரு, கூட இருந்தவர்கள் அதை சாப்பிட முடியாம தவித்த போது அவர்களுக்கு எப்படி இவர் அறிவூட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கு. இப்ப மதிப்புக்குரிய ஐயா RS பாரதி சொல்றாங்க, சிறைக்குள் போக விடாமல் தடுத்து நான் வந்து அவருக்கு பெயில் எடுத்தேங்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பொய் யோசிங்க. அப்ப சிறைக்குள் போனது உண்மை. சிறையில இருக்கிற அவரை வெளியில எடுக்கிறதுக்கு இவங்க ஐயா பழ நெடுமாறன் ஒரு சீனியர் லாயரை வைக்கிறாங்க. ஜூனியர் லாயரா சின்ன பையனா அவர்களை எப்படியாவது அவர்களுக்கு பெயில் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக ஓடி ஓடி உழைத்தது ஐயா வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன். புரியுதுங்களா? அப்ப இந்த பெயிலை எடுத்தது யாரு உண்மையா அப்படின்னு கேட்டா மதிப்புக்குரிய ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அவங்களுடைய பெயிலை வந்து எடுத்தாங்க. அந்த அந்த வழக்கு எண் அவர் சொல்றாரு, KS ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் நான் பேசினேன். அந்த வழக்கு எண் SC2/1983. அதற்கான எல்லா பேப்பரும் என்கிட்ட இருக்குங்கிறார் அவர். அந்த வழக்கு சம்பந்தமா நான் அலைந்து கொண்டிருந்த போது உடன் இருந்தவர்கள் எல்லாம் இன்னும் உயிரோட இருக்காங்க. தராசு சியாம் உயிரோட இருக்காரு, விகடன் ராவ் இன்னும் உயிரோட இருக்காரு, ஐயா தினமணி வைத்தியநாதன் இருக்காரு. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த கைது செய்யப்பட்டு சிறைக்குள் இருந்த ராகவன் வெளிநாட்டில் இன்னைக்கு உயிரோட இருக்காரு. அந்த வழக்கை நான் நடத்தி கொண்டிருந்த போது ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்த போது அன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளாக இருந்தவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பொய்யை, இவ்வளவு கேவலமான ஒரு பொய்யை RS பாரதி சொல்லுவாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இந்த வழக்கை ஒரு சீனியர் வழக்கறிஞர் வந்து வாதாடினாங்க. அவர் யார் தெரியுமா? தமிழகத்தில் மிக முக்கியமான வழக்கறிஞர் ஐயா வானமாமலை
அவங்க வந்து இந்த வழக்குக்கு வந்து வாதாடி இருக்காங்க. எந்த இடத்துல இதுல RS பாரதி வர்றாரு? இப்ப புரியுதா? சீமானை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக RS பாரதி அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பொய்யை, ஒரு வரலாற்று இழுக்கை பொது மேடையில கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பொது மேடையில பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா, தேசிய தலைவர் குறித்த விஷயத்திலேயே இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை RS பாரதி அவர்கள் செய்திருக்கார்கள் அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான், சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அப்படின்னா இந்த படத்தை நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னது எப்படி உண்மையா இருக்கும்? அதான் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்குது. இப்போ தி சோ கால்ட் சீனியர் லீடர்ஸ், ஐடியாலஜிஸ், கொள்கைவாதிகள், அரசியல்வாதிகள் ஆகலாம், கொள்கைவாதிகள், கொள்கைக்காக அறம் சார்ந்து இயங்குகிறவர்கள் அப்படின்னு சொல்ற எல்லாருமே, நான் வந்து பேசிக்காக நீங்களும் ஒரு திரைத்துறையில் தான் இருக்கீங்க, நானும் வீடியோ ரிலேட்டடாக தான் இருக்கேன். இப்போ ஒரு புகைப்படமோ ஒரு வீடியோவோ உண்மையாக பொய்யா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆமாம், ஓகே, அந்த புகைப்படங்கள்லாம் உண்மை, அது பார்க்கும்போதே தெரியுது, கிளீனாக தெரியுது. இல்லை எடிட்டட் வெர்ஷனே கிடையாது. எவ்வளோ பெரிய எடிட்டட் வெர்ஷன் இருந்தாலும் அதை வந்து வி கேன் ஃபைண்ட் அவுட். ஆமாம், ஓகே, அப்படியே அது வந்து ஒரு எடிட்டட் வெர்ஷன் கிடையாது. சீமான் போனார், ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அவங்க அந்த பிரபாகரனோட அண்ணன் பையனே ஒத்துக்கிறாரு, அது மாதிரி பலரும் ஒத்துக்கிறாங்க. அப்படி இந்த புகைப்படத்தை வச்சு இது மாதிரி பொய் சொல்லணும்னு அவசியம் ஒன்று என்ன இருக்குது? ரெண்டாவது, சீமான் தன்னுடைய தாயை ரொம்ப தரக்குறைவாக திட்டுவார் அப்படிலாம் வந்து அப்படி ஒரு கேம்பெயின் போய் சொல்றாங்க. நான் அதுதான் இது எப்படி முடியுது உண்மை? ஏன்னா இவங்க எல்லாம் சொல்பவர்கள் யாருமே, அவங்களுக்கு என்னன்னா, இங்க பாருங்க, 60 ஆண்டு காலமா இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களை ஒரே ஒரு பொய்யை சொல்லி ஏமாத்திருக்காங்க. அது என்னன்னா திராவிடம். அந்த பொய்யை சொல்ல வச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய பிதாமகன் ஈவேரா. இப்போ இந்த திராவிடத்தை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பிதாமகனா இருக்கிற ஆணி வேரா இருக்கிற ஈவேராவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக நேரடியா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த ஈவேராவினுடைய பின்பம் சுக்களா செதஞ்சு போகுது. புரியுதா உங்களுக்கு? இவர் ஒன்றும் முதன் இந்த நிலப்பரப்புல சாதி எதிர்ப்பு பேசல. இவர் ஒன்றும் கடவுள் மறுப்பை பேசின முதல் ஆளு கிடையாது. சமூக நீதி பேசின முதல் ஆள் இவர் கிடையாதுங்க. இதற்கு முன்னாடியே பட் அவர் பேசினார், அதற்காக உழைத்தார் அப்படின்றத அதை நீங்க மறுக்க முடியாதுல்ல. இல்லைங்க, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனா இவர் தான் எல்லாம் செஞ்சாரு, இவர் தான் எல்லாரையும் படிக்க வச்சாரு, இவர் இல்லைன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன், இவர் இல்லைன்னா களஞ்சியம் இங்க உட்காந்து பேச முடியாது அப்படின்னு சொல்றதை நாங்க ஏற்க மறுக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதரை யார் படிக்க வச்சது? அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்து ஆளு தான். புரியுதுங்களா? யார் இரட்டமலை சீனிவாசனை யார் படிக்க வச்சது? இல்லை பிரிட்டிஷ் கோர்ட்டில் வந்து அவர் வந்து டைப்பிஸ்டாக இருந்த ஒரு ஆள். எப்படி யார் அவரை படிக்க வச்சது? புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து இவர் போய் படிக்க வச்சாரா? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே யாருமே படிக்கலையா? என்ன சொல்ல வராங்க? ரிசர்வேஷனுக்கு அடிநாதமாக இருந்தார் அப்படின்ற தோழர், அதுவுமே நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் தோழர். புரியுதா? உங்களுக்கு அதற்காக உழைத்தவர்கள் வேற. எல்லாமே தப்பா தன்னகப்படுத்திக்கிறது, எல்லாத்திலையும் ஸ்டாம்பிங் பண்ணிக்கிறது. யாரோ சொல்ற கருத்தெல்லாம் தன் கருத்தா. தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறது ஈவேராவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா அதை அவர் தான் சொன்னாருன்னு இவங்க வந்து முத்திரை குத்துறது. எளிய பிள்ளைகள்கிட்ட, நிறைய கூடுதல் வாசிப்பு இல்லாத பிள்ளைகள்கிட்ட போய் தப்பா பேசுறது, தப்பா சொல்றது, இதைத்தான் நாங்கள் வந்து மறுக்கிறோம். அதே மாதிரி அவர் பெண்கள் குறித்த விஷயங்கள், சாதியம் குறித்த விஷயங்கள் 4 பேரை ஒழிக்காம இந்த சமூகம் உருப்படாது அப்படிங்கிறார். ஒன்று வந்து பிராமணர்கள், ரைட்டு, துலுக்கன் இஸ்லாமியர்கள், 3வது கிறித்துவர்கள், 4வது நம்மிலும் கீழானவர்கள். யார் நம்மிலும் கீழானவர்கள்? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தானே. இவர்கள் தங்களை சூத்திரர்கள் என்கிறார்கள். சூத்திரருக்கு கீழே உள்ளவர்கள் பட்டியல் சமூகம் தானே. அப்ப இந்த மாதிரி பேசின ஒருத்தர் எப்படி சாதி ஒழிப்புக்காக போராடுவாரு? இப்ப சாதியை ஒழிச்சிட்டீங்களா நீங்க? அவர் வந்து ஒரு மேன் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். அவரே தன்னையை ரொம்ப தன்னைத்தானே விமர்சிக்கிறது கூட ஒரு மனிதர். அவர் எதுக்கு நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்? இல்லைங்க, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் இல்ல, 60 ஆண்டு காலமா இங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் திரும்புற திசை பூரா செலவச்சு அவரை வந்து கடவுளுக்கு இணையா கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? கடவுளை மறுத்த ஒருத்தரை கடவுளாக்கி வணங்குற நிலைமைக்கு இங்க கூட்டிட்டு வந்து வச்சு அவர் சொல்றதுதான் கரெக்டுன்னு. இப்போ உலகம் பூரா தேசிய இனம் மரபினம்னு 2 இருக்கு தோழர். மரபினம் உடற்கூறியலை கொண்டது, தேசிய இனங்கிறது பேசுகிற மொழியை கொண்டது. அப்போ மராட்டி பேசுகிறவன் மராட்டியன்னா, தமிழ் பேசுகிறவன் தமிழன் தானே. ஏன் நீ திராவிடன்னு சொல்கிற? அது எங்களுக்கு வேணாங்கிறோம், அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதை வந்து ஈவேரா சொன்னாருங்கிறதுக்காக சொல்றியா எங்க மேல? இந்த தலைமுறை பிள்ளைகள் எழுந்து வந்து சொல்றோம் எங்களுக்கு திராவிடம் வேண்டாம், நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்றோம். ரைட்டுப்பா, நீங்க தமிழ் மொழி பேசுறீங்க, நீங்க தமிழர்கள் தான் யாராவது ஒருத்தரை ஒத்துக்க சொல்லுங்க.
தமிழும் திராவிடமும் ஒண்ணுதான். ஏன் எதுக்கு மராட்டி மொழி பேசுறவன் மராட்டியனா இருக்கும்போது, ஜெர்மன் மொழி பேசுறவன் ஜெர்மானியனா இருக்கும்போது, அசாம் மொழி பேசுறவன் அசாமியா இருக்கும்போது, தமிழ் மொழி பேசுறவனை மட்டும் திராவிடனா ஏன்டா இருக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம இல்ல இல்ல தமிழும் திராவிடமும் ஒண்ணுதான், எங்களுக்கு வேணாயா. அப்படி திராவிடத்தை கட்டிக்காக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுதான் நாங்க கேட்கிறோம். இப்ப நாங்க கேட்கிற கேள்வி இதுதான். திராவிடத்தை கட்டி காப்பதற்கு எதற்காக இந்த துடிக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? மேடை போட்டு பேசுறீங்க, மேடை போட்டு சீமான் அவர்களை எவ்வளவு ஒருமையில் பேச முடியுமோ அவ்வளவு பேசுறீங்க. ஐயா சுபவீரபாண்டியன் உட்கார்ந்துருக்கிற மேடையில் பையங்க, சின்ன சின்ன பையங்களை விட்டு கீழ்த்தரமா மோசமா விமர்சிச்சு பேசுறாங்க, உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இது நாளைக்கு அப்படியே உள்டாவா மாறி உங்களுக்கு அந்த நிலை உங்களுக்கு உருவாகாதா? நான் கேட்கிறேன். இப்ப இன்னொரு கேள்வியுமே கேட்கிறேன். அன்னைக்கு வீடு முற்றுகை போராட்டம் நடத்துனீங்க, போராட்டம் நடத்தி உருவ பொம்மை அடிச்சிங்க, ரைட்டு, புகைப்படத்தை வச்சு செருப்பால அடிச்சிங்க, விளக்கமாத்தால அடிச்சிங்கல்ல. இப்ப நாங்க எதிர்வினை ஆற்ற ஆசைப்படுறோம், புரியுதுங்களா? அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திய யார் நடத்தினாங்களோ அவங்கள பார்த்து கேட்கிறோம், நாங்க எதிர்வினை ஆற்றணும்னா யார செருப்பால நாங்க அடிக்கிறது? யார் படத்தை வச்சு செருப்பால அடிப்போம்? யார் படத்தை வச்சு விளக்கமாத்தால நாங்க அடிக்கிறது? சொல்லுங்க பாப்போம். ஈவேராவை எதிர்த்ததால் நீங்க சீமான செருப்பால் அடிக்கிறீங்களே, அப்ப சீமான செருப்பால் அடிக்கிறதுக்கு யாரு காரணமோ அவர்களை செருப்பால் அடிக்கிறதா? அவரை விளக்கமாத்தால அடிக்கிறதா? மூளை இருந்தா யோசிப்பீங்கல்ல. நாளைக்கு இதுக்கு எதிராக அவன் போராட்டத்தை கட்டமைச்சான்னா அதே வேலையை அவங்க செய்வாங்களே, அது இழுக்கா போயிருமே, அது கேவலமா போயிருமே அப்படின்னு நீங்க யோசிக்கலையா? உங்களுக்கு இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? இத்தனை பிரச்சனைக்கும் மதிப்புக்குரிய ஐயா ஈவேரா அவர்கள் இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கும் யாரு காரணம்னா மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் தான் காரணம். காரணம் என்னன்னா, சீமானண்ணன் வளமையா பேசுறது மாதிரி பேசிட்டு இருக்காரு, அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அதை அப்படியே கடந்து போயிருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை நான் சீமானை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அந்த பொதுக்கூட்ட மேடையில் ஏறி கண்ணா பின்னான்னு மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருமையில ஒரு அரசியல் கட்சி தலைவரை மேடை போட்டு திட்டின முதல் ஆளு ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் தான். அவர் அன்னைக்கு மேடை போட்டு திட்டினதுனால தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அதற்கு பதில் சொல்றதுக்கு களத்துக்கு வந்தாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னும் வேகமாக ஈவேராவை தாக்கினார். அதனால ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்னைக்கு இவ்வளோ பெருசா வெடிச்சு வருது. அப்போ இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்? மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் காரணம். அப்போ திராவிட சிந்தனையாளர்கள் கண்டிக்க வேண்டியதும் போய் அறிவுரை சொல்ல வேண்டியதும் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இக்னோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கியா, நமக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போகணும்யா அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆள் யாருன்னா முதியவர் அந்த சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதன்னு சீமானை எதிர்க்கிறது தான் நம்ம வேலை அப்படின்னு திமுகவை தூண்டி விட்டதும் அவர் தான். நான் இன்னைக்கு நம்ம எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த எதிரியை நான் இன்னைக்கு அடையாளப்படுத்த போறேன், இதுக்கு மேலேயும் நம்ம எதிரியை அடையாளப்படுத்தாமல் இருக்கக்கூடாது, சீமான் தான் நம் எதிரி அப்படின்னு சொன்னதும் சுபவீரபாண்டியன் தான். அப்ப இவர் திமுகவுக்கு நல்லது செய்யறாரா, திமுகவை தேர இழுத்து தெருவில் விடுறாரா? நீங்க நல்லா யோசிங்க. நாங்கள் இன்றைக்கு குற்றம் சாட்ட வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஈவேராவை அவர்களை, திமுக ஈவேராவை என்ன தோழர் பண்றாங்க? அவருடைய எந்த கொள்கையும் ஃபாலோ பண்றது இல்ல, அவங்க ஃபாலோ பண்றது இல்லைங்க தோழர். இந்த எங்க ஐயா சொல்றது மாதிரி இந்த அறிவாலய ஒட்டு திண்ணை அவரை முன் வச்சு திமுகவை தேரெழுத்து தெருவில் விட்டார். இன்றைக்கு திமுகவும் நாம் தமிழருக்கான மோதலை உருவாக்கி விட்டார். யாரு காரணம்? இவர் ஐயா தான் காரணம். இல்லைன்னு அவர் மறுக்க சொல்லுங்க. அவர் தனியா போய் வீட்டில் படுத்துக்கிட்டு மூக்கு மேல வரல வச்சுட்டு யோசிக்க சொல்லுங்க, என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யறோம்? இதை செஞ்சதுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது. நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிருந்தா நாங்க எத்தனையோ பிரச்சனைகளை இக்னோர் பண்ணிட்டு தான் போறோம். புரியுதா உங்களுக்கு? நாங்கள் சின்னவர்களாக இருந்தாலும் பல விஷயங்களை இதை தொட்டோம்னா இது பெருசாகவும், இதை தொடக்கூடாதுன்னு நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு போறோம். எங்க அண்ணன் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் இருக்காரு. புரியுதா நாங்கள் சொல்றது? அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம். எங்கள் தேசிய இனம் தமிழ் தேசிய இனம். எங்கள் தமிழ் தேசிய இனத்தை கடந்த 60 ஆண்டு காலமாக நீங்கள் திராவிட தேசிய இனம்னு இல்லாத ஒன்றை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். ஆகவே நாங்கள் அரசியல் களத்தில் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசிய இனத்தினுடைய பெரும் தலைவனாக இருக்கிற எங்களுடைய தேசிய தலைவரை முன்வைத்து நாங்கள் போராடுகிறோம். இது அவர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை. இதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேற வேற ஆட்களை கொண்டுட்டு எங்களை வீழ்த்த நினைக்கிறாங்க. இப்ப பாருங்க, பிரான்ஸ்ல
ரெண்டாவது தடவையா அங்க இருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய செழியன் அவர்கள், மதிப்புக்குரிய செங்குட்டுவன் அவர்கள், இவங்க 2 பேருடைய ஒருங்கிணைப்புல இந்த துவாரகாவை கொண்டுகிட்டு வந்து வசூல் வேட்டையில இறங்குறதுக்கான திட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாடு நாடா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இது தலைவரோட மகள், இது உயிரோடு இருக்கு, இதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிதி வசூல் பண்ற வேலையை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையா இந்த கார்த்திக் மனோகரன் போன்றவர்கள் உண்மையா ஈழத்தமிழர் பிரச்சனையில் அக்கறை உள்ளவங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தலைவரனுடைய மகளின் பெயரை பிழையா பயன்படுத்தி ஒரு கும்பல், புரியுதுங்களா, பணம் சம்பாதிக்குது உலகம் பூரா. அதுலேயும் குறிப்பாக யாருடைய பெயர் அடிபடுதுன்னா, அந்நியார் மதிவதினி அவர்களினுடைய சகோதரியினுடைய பெயர் அடிபடுது. அருணா அவர்களுடைய பெயர் இதில் வந்து இந்த 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 இதுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து மதிப்புக்குரிய ஐயா காசியானந்தன் அவர்கள் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து நிலா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு பெரிய கும்பல் இந்த வெளிநாட்டில் வாழுகிற ஈழ தமிழர்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் இப்ப பிரான்ஸ்ல முகாமிட்டு இருக்கு. செழியன் மூலமாகவும் ஐயா செங்குட்டுவன் அவர்கள் மூலமாகவும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்படுகிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு, அது துவாராக இல்லை என்பதை அம்பலப்படுத்துவதற்கு பதிலாக நீங்க இங்கே இருக்கக்கூடிய உள்ளக அரசியலுக்குள்ள வந்து மூக்க நுழைக்கிறது சரியில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதியான கருத்து. இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குது தோழர். பெரியார் எதிர்ப்பு இங்கே வந்து நாம் தமிழர் சைட்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈரோடு என்றாலே பெரியார். அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை அங்கே வந்து எதிரொலிக்கும்? இல்லை தோழர், இங்கே ஈவேரா அவர்களை முன்வைத்து வாக்கு வங்கி கிடையாது. நாங்கள் அதுக்கு சவால் விடுறோம். அது என்ன விடுறோம்னா, நாங்கள் தேசிய தலைவரை முன்வைத்து நாங்கள் வாக்கு கேட்குறோம். நீங்கள் ஈவேரா அவர்களை நீங்கள் வந்து சீமான் இழிவு செய்து விட்டார், ஈவேரா அவர்களை சீமான் பெண்களோடு சம்பந்தப்படுத்தி அசிங்கமாக பேசிவிட்டார் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு நீங்க வாக்கு கேளுங்க, மக்கள் வாக்கு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு தானே சொல்றான். அவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அவரை முன் வச்சு வந்து வாக்கு கேட்க வேண்டியதானே, சீமான் மீது குற்றம் சுமத்த வேண்டியதானே வாக்காளர்கள் மத்தியில். புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து இல்லைங்க. சீமானை ஏதேனும் ஒரு வகையில் குற்றவாளியாக மக்கள்கிட்ட காட்டிடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி இன்னும் அப்படியே நிற்கிது. அது என்ன? நேற்று விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா இவ்வளவு நேரம் அதை பற்றி தான் அவர் பேசிட்டு வந்திருக்கிறார் நிறைய ஊடகம் இருக்கிற இடத்துல. இப்போ தனியாக ஒரு இடத்துல வந்து ஐயா அவங்க பேட்டி வேணும்னு கொண்டாந்து மைக்கை நீட்டுறாங்க. அவரும் மரியாதையோடு நின்று என்னம்மா கேளுங்கும் போது இதே இந்த கார்த்திக் மனோகரன் கேள்வியை கேட்கும்போது அவர் வந்து கோபமாக அவன் கிடக்கிறான் பிக்காளி பைய விடுங்க அப்படின்ட்டு அவர் போகிறார். இந்த கிடக்கிறான் பிக்காளி பைய அப்படிங்கிறது தமிழகத்தில், அதுவும் தென் தமிழகத்தில் இந்த மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கலோக்கியலான யதார்த்தமான ஒரு வார்த்தை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு இதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க நம்ம தம்பிங்கன்னா, எந்தெந்த படத்துல எல்லாம் வடிவேலு போடா பிக்காளி பையல, அவன் கிடக்கிறான் பிக்காளி பைய அப்படின்னு எந்தெந்த இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி வெட்டி விதவிதமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இதை ஒரு ஊடகம் என்ன செய்யுது, அதில் வந்து பீப் போடுவதன் மூலமாக அவர் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் தானே, இது ஊடக அறமா? இல்லை. அப்ப இந்த ஊடக அறமற்ற செயலை செய்கிற ஊடகம் எது? இதற்கு எனக்கு உண்மையிலே அதுல பீப் போட வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன் போட்டீங்க? அப்ப எப்படி கன்வே ஆகுது? ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கிற முக்காவாசி ஊடகம் திமுக கிட்ட வாங்கி திங்கிற ஊடகம். அந்த ஊடகங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு கோமாளித்தனத்தை செஞ்சு திமுகவை மகிழ்ச்சி அடைய வைக்கணும், சீமானை வீழ்த்துறதுக்கு நாங்க இப்படி செஞ்சுட்டோம் ஒரு வேலை அப்படின்னு செய்யணும்னு விரும்புது. உண்மையிலே ஒரு பிக்காளி பையன் தான் சொன்னாரா? 100க்கு 5000% ஒரு பிக்காளி பையன் தான் சொன்னாருங்க. அதை வந்து ஃபேக்ட் ஃபைண்டர்ஸ்னு சில பேர் வந்து எடுத்து அது உண்மையா பேசுனது என்ன, இவங்க பொய்யா போட்டது என்ன, ரெண்டையும் வந்து பொருத்தி இணையதளங்கள்ல இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரிய வைரலா அதான் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அவர் அதை தான் சொன்னாரு. அது நான் தான் சொல்றேன்ல, மதுரை பக்கங்கள்ல இருக்கிற யதார்த்தமான ஒரு வார்த்தை. நான் கூட பயன்படுத்துறேன். ஆமா. அதனால இங்க நடக்கிற எல்லாமே கார்த்திக் மனோகரனை பேச வச்சது, புரியுதுங்களா, சீமான் வீடை முற்றுகையிடுறேன்னு சொன்னது, இப்போ வந்து இந்த பீப் போட்டது, இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தணும். ஈரோடு கிழக்குல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்குற அளவுக்கு அவ்வளோ வேல்யூபிளான ஒரு மனிதரா சீமான்? ஆமா,
ஒரு தேசிய இனத்தை ஏமாத்தி 60 வருஷமா நீங்க கோல வச்சுட்டு இருந்தீங்க, ஆட்சி அதிகாரத்தில் நீங்க இருந்தீங்க, அது அனைத்தையும் கேள்வி கேட்கிறான்ல. ஒரே ஒருத்தன் எழுந்து வந்து அனைத்தையும் கேள்வி கேட்கிறான். கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க, ஒத்த ரூபா காசு கொடுக்கல. அதில் 3000 பேர் போனா என்ன 3000 பேர் என்ன பெரிய 3000 பேர் போனா போட்டேன். ஆமா, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா இதுக்கு வந்து முதலமைச்சர் அனுமதி கொடுக்குறாரு பாருங்க. இப்போ எங்கள் கட்சியில் பல கட்சியிலேருந்து வந்து எங்கள் கட்சியில் இணைவாங்க. செந்தமிழன் சீமான் அண்ணன் என்ன சொல்வார் தெரியுமா? எந்த கட்சியிலிருந்து வந்தார்கள் என்பதை அறிவிக்கக்கூடாது, அது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நெருக்கடியை ஏற்படுத்தும். கட்சியில் வந்து இணைஞ்சாங்கன்னா அண்ணன்கிட்ட வருவாங்க, அண்ணன்கிட்ட வந்தோடனே அந்த உறுப்பினர் அட்டையை ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. இது எவ்வளவு மனித நேயத்தோடு இருக்குது, எவ்வளவு ஒரு நேர்மையாக இருக்குது. அதை விட்டுவிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அதில் முதலமைச்சரே வந்து உட்காந்து, துணை முதல்வர் உட்காந்து, கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் பேச வச்சு இவங்கெல்லாம் எங்கள் கட்சிக்கு என்னங்க இது அநாகரிகமாக இல்லையா? இப்படி தான் வந்து ஏன் உங்களுக்கு அந்த தேவை உங்களுக்கு இருக்கா? திமுகவுக்கு 60 வருஷமா இங்க வந்து 5-6 நார்மலாகவே எலெக்ஷன் நெருங்கிச்சுன்னா இதை நம்ம பார்க்க முடியும் தோழர். ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இல்லை ஒவ்வொரு 2000 ஆண்டுகளுக்கும் எப்பெல்லாம் தேர்தல் நெருங்குதோ அப்பெல்லாம் அதிமுகவிலிருந்து 500 பேர், தேமுதிகவிலேருந்து 2000 பேர், காங்கிரஸ்லேருந்து இப்படின்றது எல்லா ஏடிஎம்கேல நடக்கும், டிஎம்கே எல்லா கட்சியிலையும் நடக்கும். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 3000 பேர் வந்தால் தான் திமுக வெற்றியடை வைக்க போகிறாங்களா? அப்போ என்ன செய்யணும்? திமுக 3000 பேர் இணைகிறாங்கன்னா ரைட்டு, ஓகே, யாராவது மாவட்ட பொறுப்பாளர் யாராவது ஒருத்தரை வச்சு இணைச்சிங்கப்பா அப்படின்ட்டு போகிறது தானே வந்து நியாயம். எதுக்கு இப்போ முதலமைச்சர் போய் உட்காந்துக்கிட்டு நேரம் செலவிட்டு உட்காந்து அவருக்கு 3000 பேரை இணைச்சி என்ன இருக்குது? அப்போ சீமானை பார்த்தா நடுங்கிறாங்க. சீமானை பார்த்தால் அவர்கள் நம்மை இவன் அடியோடு வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தி விடுவான். நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கங்க. 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராபின்சன் பூங்காவில் இந்த கட்சியை ஆரம்பித்த போது அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது காங்கிரஸ், எதிர்கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி கனவு கண்டிருக்குமா இந்த பையங்க வந்து ஒரு 15-16 வருஷத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்கன்னு? அன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அன்னைக்கு இருந்த திமுக பாய்ஸ், திமுக பையன்களை, இன்னும் ஈவேராவோட வார்த்தையில் சொல்லணும்னா கண்ணீர் துளிகளை எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, விரட்டி அடிச்சாங்க. அந்த வரலாற்றெல்லாம் நீங்கள் புரட்டி பார்க்க மாட்டீங்களா? மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாதா? அவர் வந்து எச்சரிக்கை கொடுக்க மாட்டாரா? டேய், 49 இப்படி தாண்டா நம்மளும் வந்தோம், அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் நம்மளை இப்படி தாண்டா நெருக்கடி கொடுத்தாங்க, ஆனால் அந்த நெருக்கடியே எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாகி நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து காங்கிரஸை தூக்கி வீசணும், இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எந்திரிக்க முடியாம கிடக்கு. அதே மாதிரியான வரலாற்று சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கு. நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது, அதை திரும்ப நம்ம அடிக்கிறோம், அவன் எழுந்து வர்றான், நம்மளை தூக்கி வீசினான்னா நம்ம ஒரு நூற்றாண்டுக்கு எழுந்திருக்க முடியாம போயிருவோம்டா அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் போன்றவர்களுக்கு இருக்கா இல்லையா? ஆனா அவர் அதையெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறாரு, தூண்டி விடுறாரு. நாம் தமிழர் கட்சியை வளர்க்கிறதுல பெரும் பங்களிப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு நாங்கள் பெருமைப்படுறோம்னா மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு இருக்கு. இதை நாங்கள் இனி மேடை தோறும் சொல்ல போறோம், நன்றி சொல்ல போறோம் அவருக்கு. ஐயா, நீங்க தான் ஏன் திமுகவுக்கு எதிரியா எங்களை கொண்டு நிறுத்தினீங்க? ஐயா, நீங்க தான் ஏன் ஈவேராவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கணுங்கிற சூழலை உருவாக்குனது நீங்க தான் ஐயா, நீங்க தான் ஏன் எங்கள் வளர்ச்சி நாயகன், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா அப்படின்னு மதிப்புக்குரிய சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி செலுத்த போறோம். திமுக உஷாராயி ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களை கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வேலையை அவர் செய்ய வேண்டிய நிலைமை உருவாக்கிவிடும். அதை ஐயா உறுதியை செய்வாருன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தோழர், நாம் தமிழர் கட்சியை இனி யாராலும் வீழ்த்த முடியாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அன்னைக்கு கோவை விமான நிலையத்தில் ஒரு நேர்காணல் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுறார். என்ன ஒரு மெச்சூரிட்டி தெரியுங்களா? என்ன ஒரு அறிவுபூர்வமான ஒரு நேர்காணல் தெரியுமா? அதை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பீப்பு போட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால திமுகவை வீழ்த்துகிற பெரும் சக்தியாக நாம் தமிழர் கட்சி எழுந்து வருகிறது. அதற்கு எங்களுக்கு உரசி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஈரோடு கிழக்கு வெல்லுவதே எங்கள் இலக்கு. உறுதியாக நாங்கள் வெல்வோம். ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி தோழர். நன்றி, வணக்கம்.